கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான ஆய்வை முடித்துக் கொண்டு பாஜக எம்பிக்கள் குழு செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை நிரலையில் பார்க்கலாம். ஆயிருக்காது, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்புறம் நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே 41 பீப்புள் டைட். அதில் நிறைய பொம்பளை எல்லாம் இருந்திருக்காங்க, லேடிஸ்லாம் இருந்திருக்காங்க, சின்ன பசங்க அண்ட் இன்ஃபென்ட் ஆல்சோ, குட்டி பேபிஸ்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ வெரி வெரி சேட் வாட் ஹேப்பன். அண்ட் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் 50 அண்ட் இன்ஃபென்ட் ஆல்சோ, குட்டி பேபிஸ்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ வெரி வெரி சேட் வாட் ஹேப்பன். அண்ட் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் 51 பீப்புள் ஆர் அட்மிட்டட். அண்ட் தென் எல்லாரும் இப்போ தே ஆர் ஸ்டில் இன் பெயின். ரொம்ப வலியில் இருக்காங்க. ஆனால் they are getting better and better. This here, they are giving good treatment. The doctors are doing very well. But நமக்கு என்ன கொஸ்டின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனதுல யார் ரெஸ்பான்சிபிள்? இது நமக்கு என்ன தோன்றதுனாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாலும் அவ எப்படி இந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அப்படி நம்மளும் கேட்குறோம். இங்கே உங்களோட இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆளெல்லாம் கூட அவளும் அதான் கேட்குறா, எப்படி இந்த மாதிரி இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு. ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் நம்மளும் கேட்க போகிறோம். Ma'am, when you talk about the delegation that came... Ma'am, wait. You want to speak in English? English. You want in English? Yeah. See, we are a delegation of 8 people. We have come from Delhi, from various places. They are all there. Our members from Rajya Sabha and Lok Sabha. We are all here to come and witness what happened actually on the 27th night. And it is such a horrible and a biggest stampede which has happened, which has never happened in the history of politics, I would say that. Because normally political rallies are done in a very proper way. அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். சாட்டர்டே அன்னைக்கு ஆன் 27 செப்டம்பர் ரொம்ப பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் ஆயிருக்கு, ஸ்டாம்பீட் ஆயிருக்கு. அது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இது வரைக்கும் பொலிட்டிக்கல் ஃபீல்டில் ஆனது இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிருக்கு. அது என்னத்தினால ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்மளாம் வந்தோம் இங்கே. எங்களுக்கு பார்க்கறதுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த எந்த இன்சிடென்ட் எங்கே ஆச்சோ அங்கே போனோம். நம்மளாம் அங்கே பார்க்கறதுக்கு கிடைச்சது ரொம்ப இட் வாஸ் இன் வெரி பேட் ஷேப். அங்கே லோக்கல் பீப்புள் கூட இருந்தாங்க. அங்கே இருக்கிறவா அவாக்கிட்டையும் நம்ம கேட்டோம். அவளும் என்னென்ன அவெல்லாம் பார்த்தா எல்லாம் அவெல்லாம் சொன்னா. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய இந்த டிச்செல்லாம் இருக்குல்ல, அதுலலாம் எவ்வளோ பேர் விழுந்து செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற மாடியிலலாம் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களும் சொன்னாங்க என்னென்ன ஆச்சுன்னு. ஸோ வி ஹவ் காட் ஆல் த இன்ஃபர்மேஷன் வாட் ஹேப்பன். அண்ட் எத்தனை மணிக்கு விஜய் வந்தார், அவரை பார்க்கறதுக்கு அந்த கிரேஸில் எல்லாரும் இந்த லேடிஸ் எல்லாம் போயிருக்காங்க. யங் கேர்ள்ஸ், பாய்ஸ், சில்ட்ரன் எல்லாரும் அதுக்காக போயிருக்காங்க எல்லாரும் அவரை பார்க்கறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தனோண்டு நேரமாக ஒரு சின்ன ரோடில் இடம் கொடுத்தது அது சரியில்லை. முதல்ல தே ஷுட் ஹேவ் பிளான் டு கிவ் இன் ஏ ப்ராப்பர் பிளேஸ். அவள் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் அவர் விஜய் பெரிய பஸ்ஸில் வந்திருக்காரு. அந்த ரோட் இஸ் ஸ்மால். அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டி போயிடுத்து, திடீர்னு போயிடுத்து. இதெல்லாம் வெரி சம்திங் வெரி ஃபிஷியாக இருக்கிற மாதிரி இருக்காது. இது நேச்சுரலாக ஆகிற மாதிரி இல்லை. எப்போ அவருக்கு தெரியுமா இவ்வளோ வரப்போறாருன்னு அவர் பெரிய நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் இடம் கொடுத்துருந்தானே இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிருக்காது, ஆக வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்புறம் நம்ம இங்கே ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தோம். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அங்கே 41 பீப்புள் டைட். அதில் நிறைய பொம்பளை எல்லாம் இருந்திருக்காங்க, லேடிஸ்லாம் இருந்திருக்காங்க, சின்ன பசங்க அண்ட் இன்ஃபென்ட் ஆல்சோ, குட்டி பேபிஸ்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ வெரி வெரி சேட் வாட் ஹேப்பன். அண்ட் இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் 51 பீப்புள் ஆர் அட்மிட்டட். அண்ட் தென் எல்லாரும் இப்போ தே ஆர் ஸ்டில் இன் பெயின். ரொம்ப வலியில் இருக்காங்க. ஆனால் தே ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். This here, they are giving good treatment. The doctors are doing very well. But நமக்கு என்ன கொஸ்டின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஆனதுல யார் ரெஸ்பான்சிபிள்? இது நமக்கு என்ன தோன்றதுனாக்கா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் யார் ஆர்கனைஸ் பண்ணாலும் அவ எப்படி இந்த மாதிரி இடத்துல கொடுக்கலாம் அப்படி நம்மளும் கேட்குறோம். இங்கே உங்களோட இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆளெல்லாம் கூட அவளும் அதான் கேட்குறா, எப்படி இந்த மாதிரி இடத்துல பர்மிஷன் கொடுத்தாங்கன்னு. So this is the question நம்மளும் கேட்க போகிறோம். Ma'am, when you talk
the Parker better place, but it was not given to him. They gave some other place, which is so narrow. You take it. Anurag. The first thing, Tell us. the first thing that ma'am mentioned was that the organizer should have thought about giving that space to you. This is telling the organizer should have Sweet, thought I know about that. that Vijay would be attractive. No, I never said that. No, you never Sweet, said that. I did not say sweet. This is I think we should stop. Time problem. We have to. We should stop now. We'll go. We'll go. Let me just add to what Hemaji said. This delegation of NDA Member of Parliaments first expressed their condolences to the families who have lost their loved one, their family members. And we have visited the hospital also. We pray for the speedy recovery for those who are admitted in the general hospital. Yes. Many were taken to the private hospitals or maybe to their homes who have not come here. So there were 3-4 hospitals in the surrounding area, private hospitals. The patients were not taken there, the injured were not taken there, but they brought here. It took much more time. That is one. Second, we will be meeting the district officials after this. We have prepared a list of questions to ask them. All 8 MPs have signed this. We'll hold it for you. That what are the questions we are going to ask. So shall we? रेखा जी आप इसको पकड़ लीजिए एक बार, इसको दे दीजिए. So हेमा जी पकड़ लीजिए. So we have few questions to ask the officials and the organizers. The truth is, the common men have lost their lives. Children, women, and the sole earner of bread for the families, they have lost their lives. And who's responsible for that? There should be a free and fair probe into this. We personally feel that a sitting Supreme Court judge must look into this. There should be a free and fair probe by the sitting Supreme Court judge. And let the truth come out. What were the shortcomings at the end of the organizers? What was the fault of the officials in the state government? What led to this situation where fans, followers have lost their lives? When we reached the spot, looking at the shoes and slippers lying there, we couldn't control ourselves. We were so emotional. When we sat back into the cars, we were talking to each other. That this is unimaginable how people could have managed to run from that side. Such a narrow road, hardly any place to escape from there. Can you imagine what happened that day? If 200, 300 could not fit into that area, how 30,000 people could have managed during that hours? What was administration doing? What was police department doing? What was organizers doing? There are a lot of question marks on all of them. The ruling party and the officials must answer this. And we have sought many answers from the officials, from the administration. And we want them to reply by this weekend so that this committee should finalize the report at the earliest and submit it to the BJP National President. We don't want to delay it. Intelligence failure. We want the DMK party to reply here. Intelligence failure also. And if you look at what is the intelligence department doing here? Was they not aware how many people have gathered? If the leader has come late, if Vijay has come late, already there are thousands of people gathered there. What steps have been taken by the police department? Where was local administration? What were organizers doing? Just throwing bottles on them? I think there are many serious questions to be answered. We're going to meet all those families now who have lost their family members. So all of us are going to divide in separate groups and going to visit each and every family so that we try and reach out to them. Thank you. Thank you. Thank you. Thank you. I think now we should.
கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக என்டிஏ கூட்டணி நாடாளுமன்ற குழு தற்போது ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார்கள். இந்த காட்சிகளை பார்த்தோம். சம்பவத்தை ஆய்வு செய்தபோது களத்தில் இருக்கக்கூடியவர் சொல்லியதை வைத்து பார்க்கும்போது இது இயற்கையாக நிகழ்ந்ததாக இல்லை என்ற ஒரு சந்தேகத்தை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணி சார்பில் அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் தற்போது கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சுதந்திரமான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதேபோல காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்பது குறித்து ஆளுங்கட்சி பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்று என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றும் அந்த எம்பிக்கள் குழு கேள்வி எழுப்பியிருக்கிறது. சம்பவத்தை வைத்து பார்க்கும்போது களத்தில் இருந்தவர்கள் கூறியதை வைத்து பார்க்கும்போது இது இயற்கையாக நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு சந்தேகத்தையும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக விசாரணை நடத்த பாஜக தலைமை சார்பில் நாடாளுமன்ற குழு உறுப்பினர்கள் அமைக்கப்பட்டது. அந்த வகையில் எம்பிக்கள் ஹேமமாலினி, அனுராக் தாக்கூர், தேஜஸ்வி சூர்யா உள்ளிட்டோர் தற்போது கரூரில் கூட்ட நெரிசலால் விபத்து ஏற்பட்ட பகுதி பாதிக்கப்பட்டவர்களோட கருத்துக்களை கேட்டார்கள். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் போது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் சுதந்திரமான விசாரணை தேவை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். காவல்துறை என்ன செய்து கொண்டிருந்தது, மாவட்ட நிர்வாகம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிஷாம் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஹேமமாலினி செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப இது இயற்கையாக நடந்ததுக்கான வாய்ப்பில்லை அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? மீண்டும் அந்த சதி என்கிற அந்த சந்தேகத்தை தான் கிளப்புகிறார்கள். அது அரசியல் சந்தேகம் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒன்று, ஒரு நபர் கமிஷன் இருக்கிறது, சீனியர் ஜட்ஜ். அது போக ஏற்கனவே பல ஒரு நபர் கமிஷன்களில் அவர் இருந்திருக்கிறார். எல்லா ஆட்சி காலத்திலும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது போக பேரலாக வேண்டுமென்றால் சிபிஐ சேர்த்த ஆர்டர் செய்யலாம். அது தவறு என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இதே ஜட்ஜி அவர்கள் ஏற்கனவே இதற்கு முன்னதாக ஸ்டெர்லைட் ஜட்ஜாக இருந்த போது பேரலாக சிபிஐ விசாரணை நடந்து போன வருடம் தான் சிபிஐ தனது ரிப்போர்ட்டை மதுரை ஹைகோர்ட் பிரான்ச்சுக்கு கொடுத்தது. பேரலல் இன்வெஸ்டிகேஷன் என்பதில் தவறில்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி சிட்டிங் ஜட்ஜ் இந்த மாதிரியான விசாரணைகளுக்கெல்லாம் வருவது என்பது உசிதமாக இருக்காது. உச்சநீதிமன்றம் இதுக்கு சம்மதிக்குமா என்றெல்லாம் தெரியாது. என்டிஏ குழு என்பதால் இதுல இயல்பான ஒரு அரசியல் சாயம் வரத்தான் செய்யும். அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் விஜய் தங்கள் கூட்டணி பக்கம் வந்தால் அது அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பலம் சேர்க்கும் என்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. விஜய்க்கான அரசியல் நெருக்கடியை ஏதாவது ஒரு வகையிலே முற்ற வைப்பதற்கான முயற்சி தான் இந்த குழுவின் அறிக்கை, இந்த குழு கொடுக்கிற பேட்டி என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக அந்த பேட்டியில இன்னொன்று கவனிக்க வேண்டியது, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வி எழுப்பியிருந்தாலும் கூட மொத்தமாக ஆளுங்கட்சியை அல்லது மாவட்ட நிர்வாகத்தை குற்றம் சாட்டக்கூடிய ஒரு டோன் தெரியுது. அதை எப்படி பார்க்கலாம்? இன்றைக்கு இதே நேரத்திலே ஜுடிஷியல் ரிமாண்ட் கொடுத்த நீதியரசர் கூறியதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அவர் குறிப்பாக 3-4 விஷயங்களை சொல்லியிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் நான் ஆவண அடிப்படையில் போகவில்லை, மனசாட்சி அடிப்படையில் சொல்கிறேன் என்றே கூறிவிட்டார். அதிலே 10,000 பேர் தான் வருகிறார்கள் என்கிற அந்த ஏற்பாட்டாளர்களின் எஸ்டிமேட்டை தவறு என்றுதான் அவர் சொல்லியிருந்தார். அதை வைத்துத்தான் இந்த ஜுடிஷியல் ரிமாண்ட் தரப்பட்டது. ஒரே நேரத்தில் இந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் குழு அது ஒரு வகையில் இதை அரசியலாக்க முயற்சிக்கும் போது நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் இப்படி கூறுவதே ஒரு வகையில் நீதிமன்ற அவமதிப்புக்கு சமந்தான். மாநில அரசை பொறுத்தவரையிலே மாநில அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, உடனடியாக முதலமைச்சர் பார்த்திருக்கிறார், நிவாரணம் தரப்பட்டிருக்கிறது. இதுல சதி என்பதற்கான இடம் இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை. என்ன காரணம் என்றால் அனைவருக்குமே எல்லா விஷுவல்ஸையும் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. டிவிகளிலும் பார்த்தோம். தனியார்கள் ஏராளமான பேர் அவரவர்கள் செல்போனில வீடியோ எடுத்து இது எல்லாமே இன்றைக்கு இணையத்திலே பரவலாக காண கிடைக்கின்றன. இன்னமும் நிறைய வீடியோக்கள் வரும். அதில் துண்டு துண்டாக பார்க்கும் போதே நமக்கு என்ன புரிகிறது என்றால் கட்டுக்கணக்கான கூட்டம் ஒன்று, ஏற்பாட்டாளர்கள் அந்த கூட்டத்தை நெறிப்படுத்த தவறிவிட்டார்கள் 2, 3வது அப்படி நெறிப்படுத்துவதற்கு தேவையான ஆள் பலம்
தமிழக வெற்றி கழகத்திலே இல்லை. அதாவது விஜய் இருக்கிறார் தலைவர், ருஷியானந்த் இருக்கிறார் அவர் பொதுச் செயலாளர் என்றால், கரூரிலே ஒவ்வொரு தெருவுக்கும் அல்லது ஒவ்வொரு பகுதிக்கும் அந்த தலைவர்கள் இருக்க வேண்டும். உள்ளூர் தலைவர்கள் இல்லாமல் எந்த கூட்டத்தையும் ஒழுங்குபடுத்த முடியாது. அதுதான் இதுல இருக்கிற மாபெரும் பிரச்சனை. அது போக மாவட்ட நிர்வாகம் ஒன்று செய்திருக்கலாம், கரூருக்கு வெளியே இடம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை இந்த ஏற்பாட்டாளர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், மீண்டும் நீதிமன்றத்துக்கு போவார்கள். நீதிமன்றம் விதித்த நிபந்தனைகளின்படிதான் இது நடக்கிறது. எல்லாம் போக ரோட் ஷோ இப்படி நடத்தி கொண்டிருந்தால், இது ஒரு ரோட் ஷோ கூட இல்லை, ஏராளமான ரோட் ஷோக்களின் கலவை மாதிரி இதை தெரிந்தது. அப்படி என்றால் சாதாரண மக்களுக்கு ஏற்படுகிற துன்பங்களை பற்றி கவலையே இல்லை என்கிற ஒரு அரசியல் அநாகரிகம் தான் தெரிகிறது. அப்படி இருக்கும்போது டெல்லியிலிருந்து இங்கு இதற்கு இந்த குழு இப்படியான கருத்துக்களை எல்லாம் கூறுவது வெறும் அரசியல் நோக்கம் மட்டும்தான். நன்றி திரு தராசிஷாம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக ஆய்வு செய்த பிறகு என்டிஏ கூட்டணி நாடாளுமன்ற குழு செய்தியாளர்களை சந்தித்தார்கள், பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைக்கிறார், அவருடன் பேசலாம். வணக்கம் ஷபீர். வணக்கம். செய்தியாளர் சந்திப்பை பார்த்திருக்கக்கூடும், பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாங்க. பெரும்பாலும் மாவட்ட நிர்வாகத்தையும் தமிழக அரசையும் குற்றம் சாட்டி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவே அவங்க எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கவில்லை. அதே போல ஒரு சில கருத்துக்களை மட்டும்தான் தெரிவித்திருக்கிறார்கள். அதிகாரப்பூர்வமாக என்ன நடந்தது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்டாம்பீட் நடந்தது எப்படி, இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல்ல என்ன விஷயங்கள்லாம் அரசாங்கத்தின் மீது பழி சொல்ல வேண்டும் அப்படின்ற அளவுல கூட தமிழக வெற்றி கழகம் சார்பா யாருமே வெளிப்படையாக பேசாத ஒரு சூழல்ல பாஜக இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அவங்க ஒரு கமிட்டி போட்டு இதை நாங்களும் விசாரிக்கிறோம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில விசாரணை நடத்துவது அப்படின்றது அதுல பல குற்றச்சாட்டுகள், அடுக்கடுக்கான கேள்விகளை வைப்பது அப்படின்றது ஒரு அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இது இருக்கிறது. அப்படிதான் நான் இதை பாக்குறேன். அதாவது தமிழக வெற்றி கழகம் இதில் ஒரு விசாரணை நடைபெற வேண்டும், அது ஒரு நியாயமான விசாரணை நடக்க வேண்டும், சிபிஐ விசாரணை நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. நீதிமன்றத்துல இன்னும் அந்த வழக்கு என்பது விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. பட் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெட்டிஷன்ல சில விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஆதவ அர்ஜுனா போட்டிருக்கக்கூடிய பெட்டிஷன்ல சில விஷயங்களை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பட் நாங்க இது சம்பந்தமா ஆய்வு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தேசிய தலைவர்கள் ஒரு குழுவை அமைத்து இங்க பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த விஷயத்துக்கு ஒரு அரசியல் சாயம் பூசுவது. அதே போல இதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக நாம ஒரு விஷயத்த முன்னெடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமாக தான் இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா தாவேகாவினரே பல்வேறு கேள்விகள் இருந்தும் விஜய் இதுவரைக்கும் பேசல. விஜய் பேசுவாரு, விஜய்க்கு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அவர் சொல்லுவாரு அப்படின்றதெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நேற்று கூட ஒரு முயற்சி அவங்க நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும், ஒரு டீடைல் ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது இது வரைக்கும் அவங்களே பேசாத ஒரு சூழ்நிலை பாஜக சில முன்னெடுப்புகளை எடுப்பது அப்படின்றது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வாக தான் இருக்கிறது, அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இருக்கிறது. இத அவங்க திட்டமிட்ட ஒரு அரசியல் நடவடிக்கையாக தான் பண்றாங்க. இதன் மூலமாக தாவேகாவுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம், தாவேகாவுக்கும் அதிமுக கூட்டணியில், அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகா வர வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த தலைவர்களுக்கு இருக்கிறது, இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இருக்கிறது. அப்போ அந்த கதவுகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கு அப்படின்னும் போது இந்த சம்பவத்தை வைத்து இந்த வாய்ப்பை வைத்து அதன் மூலமாக அந்த இடத்துக்கு நகரக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சியாக தான் இருக்கிறது அப்படின்னு தான் பாக்குறேன். ஏற்கனவே தாவேகா தலைவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரல, தாவேகா தலைவர்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கக்கூடியவங்க, அதே போல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கல அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது முந்திக்கொண்டு பாஜக தலைவர்கள் இதை செய்கிறார்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு இதுல இருந்து கிளியரா ஒரு அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்றது வெளிப்படையாகவே தெரிகிறது. நன்றி திரு ஷபீர், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.